ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்கு போற ஒரு SMPS தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ அது என்ன SMPS அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். கிச்சா சரி ஓகே கைஸ், இது என்ன SMPS அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது கூலர் மாஸ்டரோட 650 வாட்ஸ் SMPS தான். இதை தான் நம்ம பிசிக்கு போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம SMPSனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். SMPSனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு சில பேர் கூட இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா PSU, அதாவது பவர் சப்ளை யூனிட். சோ பேர்லயே இருக்குது, இது ஒரு பவர் சப்ளை பண்ற ஒரு யூனிட். சோ அதனாலதான் இது வந்து PSU அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்கு ஏசில இருந்து வர கரண்ட்டை டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பிசிக்கு எவ்வளவு பவர் தேவை அப்படின்னு பார்த்து இது பவர் தரும். அவ்வளவுதான் கைஸ் SMPSங்கிறது. அதை நான் சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். ஒரு ரெண்டே லைன்ல SMPS பத்தி எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலா சொல்ல போனா இதை மட்டுமே தனியா ஒரு வீடியோ பண்ணணும். வேணும்னா சொல்லுங்க, நான் தனியா ஒரு வீடியோ பண்றேன். சரி ஓகே கைஸ், இப்ப நம்ம பாக்ஸ்ல மேல என்னென்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம வேகமா சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கூலர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாக்டா உள்ள என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதோட எக்ஸாக்ட் இமேஜ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாடலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா MWE 650 watts 230V அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் V2 போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ் சர்டிபிகேட் உள்ள ஒரு SMPS தான் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு DC to DC அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது DC to DC கூட இது வந்து கன்வெர்ட் பண்ணி பவர் தரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5 years வாரண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த SMPSக்கு இவங்க 5 years வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. SMPSல உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ், நிறைய மாடல்ஸ் இருக்கு. SMPS பொறுத்த வரைக்கும் நம்ம பிசிக்கு எவ்வளவு வாட்ஸ் தேவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம SMPS போட்டாகணும். SMPS பத்தி உங்களுக்கு பெருசா தெரியல அப்படின்னா கூட கூலர் மாஸ்டர் வெப்சைட்டே இருக்குது. சோ அந்த வெப்சைட்ல போட்டுட்டு நீங்க உங்க பிசிக்கு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அதெல்லாம் நீங்க அதுல போட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னாவே ஓவராலா உங்க SMPSக்கு வந்து இவ்வளவு வாட்ஸ் உள்ள ஒரு PSU போடுங்க அப்படின்னா அதுவே சொல்லும். சோ அந்த வாட் போடலாம். அப்படி உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் நீங்க அதிகப்படுத்திக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா அதே வெப்சைட்ல நான் போடும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 550 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நான் ஏன் 650 வாட்ஸ் போட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப போட்டுக்கிற பிசி ஸ்பெக்ஸ் மட்டும் தான் நான் இப்படியே மெயின்டைன் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் ஃபியூச்சர்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ண போறேன். சோ அதனால பாத்தீங்கன்னா நான் ஓவராலா கால்குலேட் பண்ணி ஃபியூச்சருக்கும் கால்குலேட் பண்ணி ஒரு 650 வாட்ஸ் போட்டா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா SMPS இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸா தேவை அப்படின்னு சொல்லி தான் நான் 650 வாட்ஸ் வாங்கியிருக்கேன். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 80+ பிரான்ஸ் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கேயும் பிரான்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கும் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இது வந்து வர பவரை நம்மளுக்கு பிசிக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100% பவர் வருது அப்படின்னா அந்த பவரை ஃபுல்லாவே பிசிக்கு கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுல 20% வந்து நம்மளுக்கு ஹீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். சோ அப்படி ஹீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால நம்ம பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 80% தான் பவர் போகும். சோ அதான் வந்து 80+ சர்டிபிகேட் அப்படின்னு சொல்றாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த 80+ சர்டிபிகேட்டே இல்லாம நான் 80+ எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப இருக்கு. சோ அந்த அளவுக்கு எல்லாம் போயிடாதீங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்டா பார்த்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். SMPSல உங்களுக்கு பிரான்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. சோ பிரான்ஸ் இல்லாம இன்னும் சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைட்டானியம் அப்படி இப்படின்னு இன்னும் நிறைய வெரைட்டிஸ்ல அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி அதோட பிரைஸும் எஃபிஷியன்சியும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். இந்த பிரான்ஸ் சர்டிபிகேட்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து 80+ பிரான்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா இது 82 to 85% வரைக்கும் இது வந்து பவரா கன்வெர்ட் ஆகும். மீதி ஒரு 15% தான் வந்து இது ஹீட்டா ஜெனரேட் ஆகும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரான்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இல்ல. நான் கோல்டு, சில்வர் அந்த மாதிரி போடணும் தான் ஐடியா. பட் வந்து பிரைஸ், அதாவது பட்ஜெட்ஸ் இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு, சில்வர் அதெல்லாம் போல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 4300 ரூபாய் வருது. ஒரு 4000 கூட வச்சுக்கோங்களேன். பட் வந்து கோல்டு, சில்வர் எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா அது 10,000க்கு பக்கமா தொற்றும். 10,000 அப்படின்னு போறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பட்ஜெட் அதிகமாகுது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரான்ஸ் போட்டேன். இல்லைன்னா நம்ம கண்டிப்பா கோல்டு அல்லது சில்வர் போடலாம் தான் ஐடியா. பிரைஸ் அதிகமா போகுது அப்படிங்கறதுனாலதான் நம்ம பிரான்ஸ் போயிட்டோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000க்கு பக்கமே வந்துருது. நான் இது எல்லாத்துக்கும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன் SMPS அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா
இதோட வாரண்டியா வந்து பாத்தீங்கன்னா 5 years கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த SMPS நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 8 to 10 வருஷம் வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்ல கம்பெனி கொடுக்குற SMPS எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தாங்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த SMPS ஒன்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா 10 years கழிச்சு அல்லது 8 years கழிச்சு தான் நீங்க SMPS மாத்துற மாதிரி வரும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு 6000க்கு ஆசைப்பட்டு நீங்க இந்த மாதிரி பிரான்ஸ் வாங்கிட்டு உங்களுக்கு ஹீட் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனையில தான் போய் முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க SMPS போடுறப்ப பார்த்து போட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு பிரான்ஸ் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பிரான்ஸ் போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு சவுண்ட்லாம் வரக்கூடாது, ஹீட்லாம் அதிகமா ஜெனரேட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கோல்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதெல்லாம் வந்துட்டு. நம்ம ஒரு பிசி பில்ட் பண்றோம்னா கண்டிப்பா அந்த பிசி லைஃப் இருக்கிற வரைக்குமே இதுவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு வந்துட்டு நான் ஓரளவுக்கு போட்டு பின்னாடி எல்லாம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க மாத்த முடியாது. அப்படி நீங்க மாத்தணும் அப்படின்னாவே நல்லா ஓடிட்டு இருக்கிற SMPS நீங்க தூக்கி வச்சுட்டு வேற ஒரு SMPS வேணா போடலாம் முடிஞ்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா SMPS வாங்குறப்ப மட்டும் நீங்க பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதே போல இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 4300 வருது. இதே கோல்டு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 10000 கிட்ட வருது. சில்வர்னா 8000 வருது. பட் சில்வருக்கு நீங்க கோல்டே போய்க்கலாம். இன்னொரு 2000 சேர்ந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்டே வந்துடும். ஸோ அதுவே உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90% வரைக்கும் உங்களுக்கு பவரா கன்வெர்ட் ஆகும். மீதி 10% தான் வந்து உங்களுக்கு ஹீட்டா ஜெனரேட் ஆகும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் SMPS வரும். ஸோ மாடுலர் SMPS வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதை நான் உள்ள காட்டுறேன். உள்ள இருக்கிறப்ப நம்மளுக்கு மாடுலர் நான் மாடுலர் பத்தி நான் சொல்றேன் என்ன அப்படிங்கறத. சரி கைஸ், இதுக்கப்புறம் பாக்ஸ் நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஃபேன் டைப் வந்து பாத்தீங்கன்னா 120 mm HDB ஃபேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிபிக்கல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா 85%. ஸோ அதுதான் அந்த பிரான்ஸ்ங்கிறத பாத்தீங்கன்னா 85% வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சியா உங்களுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த ஆப்பரேட்டிங் டெம்பரேச்சர் 0 to 40 degree Celsius அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பாக்ஸ் திருப்பி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேன்ஸ் பத்தி எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு அப்புறம் ஃபேனோட சவுண்ட் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. 85% வரைக்கும் இந்த கிராஃப் மாதிரி ஏதோ வரைஞ்சிருக்காங்க. சரி கைஸ், இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரி கைஸ், ஓபன் பண்ணலாம். இதை நம்ம ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒரு யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அந்த SMPS பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வெளியில எடுப்போம். வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலிக்கா ஜெல் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாக் பண்ற ஸ்க்ரூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் தூக்கி போட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ஆடு கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இதுல பவர் சப்ளை அதிகம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த நல்ல ஹெவியான ஒரு கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை ஆட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இதுதான் கைஸ் SMPS. ஸோ உங்களுக்கு ஃபேன் இந்த ஒயர்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரீமியமா தான் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த குறையும் இல்லை, நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதோட டிசைன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏர் ஃப்ளோ போறதுக்கு அந்த வென்டிலேஷன்லாம் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இங்க இந்த இடத்துல இந்த ஃபேனு கிட்ட இங்க எல்லாமே ஏர் ஃப்ளோ போறதுக்கு ரொம்பவே சூப்பரா வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீட்டை இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஏர் ஃப்ளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஹீட் சீக்கிரமாவே ரெடியூஸ். அதே போல ஃபேனுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிரீமியமா தான் கொடுத்துருக்காங்க. 120 mm உள்ள HDB ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ரன்னிங் வேகமா ஆனாலுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாய்ஸ் அந்த அளவுக்கு வராது, ஓரளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு, நாய்ஸ் நல்லா வருதா இல்ல கம்மியா இருக்குதா அப்படிங்கறத நம்ம போட்டு செக் பண்ணி. இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ப்ராடக்டோட எக்ஸாக்ட் நேம் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை வந்து நம்ம இங்கே தான் கனெக்ட் பண்ற மாதிரி வரும். இதுல ஒரு சுவிட்சுமே கொடுத்துருக்காங்க. SMPS ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி சப்ளை இந்த வழியா தான் நமக்கு வரும். இதுல இருந்து தான் நம்மளுக்கு இது வழியா தான் மதர் போர்டு, கிராபிக்ஸ் கார்டு அப்படி இப்படின்னு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இதுல இருந்து தான் பவர் போகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நான் மாடுலர் SMPS. ஸோ நான் மாடுலர் SMPSல இப்படிதான் இருக்கும். இதே நீங்க ஃபுல்லி மாடுலர் SMPS நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இருக்கிற ஒவ்வொரு ஒயர்ஸையும் நீங்க தனித்தனியா அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒயர் தேவையோ அந்த ஒயரை மட்டும் நீங்க அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அந்த கேபினட்டும் பாக்குறதுக்கு ரொம்பவே லுக்கா டீசென்டா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயரை நம்ம பிரிச்சோம் அப்படின்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கசன்னு நிறைய இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் மாடுலர் SMPS ஒரு கேமிங் பிசிக்கு மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க. லுக்கை வந்து மெயினா பார்க்கல, ஓரளவுக்கு பட்ஜெட்ல நம்ம பிசி பில்ட் பண்ணலாம் ப்ராடக்டிவிட்டிக்காக அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். இப்போ நம்ம இதை பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வயர்ஸும் இந்த மாதிரி கசன்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நான் மாடுலர் SMPS. இதே செமி மாடுலர் SMPS கூட இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
சில ஒயர்ஸ் மட்டும் தான் நீங்க பிரிச்சு போட்டுக்கிற மாதிரி வரும். நான் மாடுலர் SMPSல உங்களுக்கு இந்த மாதிரி தான், அதாவது இதுலயே ஒரே சிங்கிள் போர்ட்ல உங்களுக்கு இப்படி எல்லா ஒயரையும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் நீங்க வச்சு கரெக்டா கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்க போடுற மாதிரி இருக்கும். இப்படி கசகசன்னு இருக்கனால இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர் ஃப்ளோ அப்படிங்கிறது சரியா இருக்காது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிசில கண்டிப்பா நமக்கு ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஒரு கேமிங் விளையாடுறீங்க இல்ல ஒரு ப்ராடக்டிவிட்டியே அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஹீட் கண்டிப்பா ஜென்ரேட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர்லாம் வந்து சீக்கிரமா சர்க்குலேட் ஆகி பிசியை ஓரளவுக்கு ஹீட் பண்ணாம பாத்துக்கும். பட் இப்படி இருக்கிறதுனால நாமளே கசகசம் தான் அந்த ஒயர்லாம் மேனேஜ் பண்ணிருப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் ஃப்ளோவும் சரியா இருக்காது, பாக்குறதுக்கு லுக் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளவுதான் இந்த மாடுலர் அண்ட் நான் மாடுலர் SMPSக்கு டிஃபரன்ஸ். சரி, ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்துல அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.